கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். 22ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமாக இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமாக இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த அந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இங்கே இந்த சங்கீதக்காரன் இந்த வசனத்திலே சொல்லுகிறார், நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமாக இருக்கிறாரே, இவனை மீட்டு விடட்டும் என்று சொல்லி இந்த வசனத்தில் கர்த்தன் மேல் இருந்த நம்பிக்கையை குறித்தும் அவன் மேல் பிரியமாக இருக்கிறதை குறித்தும் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் கூட நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மை மீட்டுக்கொள்வார், நம்மை விடுவிப்பார். அவர் நம்மேல் பிரியமாக இருக்கிறபடியாக என்ன பண்ணுவார்? நம்மை மீட்டுக்கொள்வார். அப்போ இங்கே ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று விடுதலை, விடுவித்தல். ரெண்டு மீட்டுக்கொள்ளுதல். இஸ்ரவேல் ஜனங்க பாருங்கள், அந்த எகிப்தில் எவ்வளோ கஷ்டங்கள் பட்ட போதும் அவங்கள ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த எகிப்திலிருந்து அவர்களை விடுவித்தார், மீட்டு வெளியே கொண்டு வந்தார். இது காரணம் என்ன? அவர் மேல், அந்த ஜனங்கள் மேல் அவர் பிரியமாக இருந்தார். அதே போல் அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்திருந்தார்? ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகும்போது நான் உங்களை இங்கிருந்து என்ன கொண்டு போவேன்? கானானுக்குள் பிரவேசிக்கும்படியாக செய்வேன் என்று அவர் என்ன செய்திருந்தார்? முற்பிதாக்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். அதை தான் நாம் கூட இன்னும் கூட வாசிக்கிறோம். 22ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் 4-5 வாசிக்கிறோம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெக்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சொல்லி அந்த 22ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலும் 5ஆம் வசனத்திலும் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான சகோதரனே, இந்த நாட்களில் கூட நாம் நம்புகிற நம்பிக்கை தேவன் மேல் மேற்கு மேல் பெருக வேண்டும். அப்படி பெருகும்போதும் ஆண்டவர் நம்ம மேல் எப்படி இருப்பார்? பிரியமாக இருப்பார். நாம் அவர் மேல் நம்பிக்கை வைக்காமல் அவர் நம்ம மேல் பிரியமாக இருக்க முடியுமா? நாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்து ஜீவிக்காமல் நாம் அவருடைய பிள்ளை என்று சொல்லும்போது அவர் நம்ம மீது பிரியமாக இருந்து நம்மை நடத்த முடியுமா? நம்மை மேன்மைப்படுத்த முடியுமா என்பதையெல்லாம் அந்த நாளில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. வேதத்தில் யாரெல்லாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தாங்களோ அவங்களாம் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவர்களை விடுவித்தார், அவர்களை மீட்டு கொண்டார். அதற்கு காரணம் என்ன? அவங்க மேலே அவர் பிரியமாக இருந்தார். அப்போ இந்த நாட்கள் கூட நாம் தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்கும்போது தான் நாம் மீது ஆண்டவர் பிரியமாக இருக்க முடியும். நாம் ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் நம்மிடத்தில் அவர் எப்படி பிரியமாக இருப்பார்? அநேகருடைய வாழ்க்கையில் இந்த நாட்களுடைய ஆண்டவருடைய பிரியம் வெளிப்படவே இல்லை, ஆண்டவருடைய இஷ்டம் வெளிப்படவே இல்லை, ஆண்டவர் பிரியமாக இருக்க முடியவில்லை. இஸ்ரவேல் ஜனங்க பாருங்கள், அத்தனை பேர் அந்த எகிப்திலிருந்து வெளியே வந்தபோது அநேகரிடத்தில் அவர் பிரியமாக இல்லை. அதே தான் நாம் கூட வாசிக்கிறோம். இதற்கு காரணம் என்ன? இவங்க எல்லாம் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைக்கவில்லை. அவங்க வனாந்தர வழியாக வரும்போது என்ன பண்ணால், நாங்கள் எகிப்தில் இருந்தால் நன்றாக இருந்திருப்போம், எகிப்தில் இருந்தால் எங்களுக்கு அந்த கொமட்டை காயம் அந்த வெங்காயமும் கிடைச்சிருக்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து என்ன பண்ணாங்க? அவங்க ஆண்டவர் நடத்துகிற பாதையில் பிரியப்படாமல் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்க அந்த வனாந்தர வழியாக வரும்போது ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காமல் 5 விதமான பாவங்களை மீண்டும் செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். 5 விதமான பாவங்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? அந்த பாவத்தின் வல்லமை, 5 விதமான பாவத்தின் வல்லமை அவர்களை மீண்டுமாக பற்றி கொண்டது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணல? அவங்க மேலே பிரியமாயிராமல் அவர்கள் எல்லாரும் வனாந்தரத்திலே மடிந்து போனார்கள். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரி, இந்த நாளில் கூட நாம் ஆண்டவரிடத்தில் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருப்போம், அவருக்கு பயந்து ஜீவிப்போம்.
அவர் நம் மீது பிரியமாக இருக்கும்படியாக நாம் அவரிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக காணப்படுவோம். வேத வசனம் சொல்லுகிறது, நமக்கென்று ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார். நாம் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கும்போது நம்முடைய முடிவு மிகுந்த ஆசீர்வாதமானதாக இருக்கும். எல்லா சூழ்நிலையும் நாம் அவரை நம்ப வேண்டும். தாழ்விலும் அவரை நம்ப வேண்டும், உயர்விலும் அவரை நம்ப வேண்டும். அவர் நம்மை நடத்துகிற விதத்தில் நாம் அவரை நம்பி அவரோடு சேர்ந்து நடக்க நம்மை ஒப்படைக்க வேண்டும். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி, அந்த நாளில் கூட நம்முடைய நம்பிக்கையை நாம் பெருக வேண்டும். ஆண்டின் மேல் உள்ள நம்பிக்கையை நாம் பெருகி வளர வேண்டும். அந்த நம்பிக்கை மேற்கு மேல் வர்த்திச்சு வர வேண்டும். அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய பிரிய நம் மீது அதிகமாக வெளிப்படும். நம்மை நடத்துகிற விதங்களில் எல்லாம் நமக்கு போதுமானவராக இருந்து நமக்கென்று அவர் யுத்தம் செய்வார். அதனால தான் சங்கீதக்காரன், அதனால தான் பாருங்கள், ஆண்டவர் சொன்னார் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து வனாந்திரத்தில் வரும்போது அவங்க மேலே பெரிய மந்தம், நீங்கள் சும்மா இருப்பீங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஆனால் அவங்க என்ன பண்ணல, அவங்களால சும்மா இருக்க முடியவில்லை. அவங்க என்ன பண்ணாங்க, அமைதியாக இருக்க முடியாமல் பலவிதமாக என்ன பண்ணாங்க, பலவிதமான பாவத்து வல்லமைக்கெல்லாம் இடம் கொடுத்து விட்டார். நமக்கு அதுபோல் இந்த நாட்கள் கூட நாம் கூட ஒரு வனாந்திர பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த பரமக்காரனை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கூட நாம் நம்முடைய நம்பிக்கை எப்படி காணப்படுகிறது? அந்த ஜனங்களை போல பலவிதமாக பேசிக்கொண்டு காணப்படுகிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் பாருங்கள், அவங்களாம் ஆண்டவருக்கு பிரியமானதாக அவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காமல் காணப்பட்டபடியால் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது தேவனுடைய பிரியம் வெளிப்படவில்லை. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, இதை குறித்து கூட 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாட்களில் கூட நம் மீது தேவன் பிரியமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த நாட்களில் கூட நாம் அவரிடத்தில் நம்பிக்கையை வைக்கும்போது மாத்திரம்தான் நம்மிடத்தில் தேவன் பிரியமாக இருப்பார். தேவனுடைய பெரிதான விலையேறிய அந்த பிரியம், நேசம், பிரியம் என்று சொல்லுவோம், நேசம், அன்பு, அதெல்லாம் நமக்கு அதிகமாக அந்த கடைசி நாட்களிலே தேவைப்படுகிறது. அந்த அன்பில் நாம் எப்போதும் நிறைந்திருக்கணும். தேவனுடைய பிரியம் நம் மீது அதிகமாக காணப்படும் முடியாது. அவருடைய அன்பினால் நாம் மறைந்திருக்கணும். அந்த அன்பு நமக்குள்ளே நிறைந்து வழிந்து கொண்டே இருக்க வேண்டும். இதனால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். இந்த நாளுக்கு நாம் சொல்ல முடியுமா? அப்படி நாம் எப்படி சொல்லி கொண்டிருக்கிறோம்? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த நாளில் கூட நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். நமக்கென்று ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவர் நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்திருக்கிறார். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்க வேண்டும். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி என்று சொல்லும்போது எதை காண்பிக்கிறது? சத்துருக்கு முன்பாக நமக்கென்று ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லா பரலோக நன்மைகளை காண்பிக்கிறது, நித்திய ஜீவனை காண்பிக்கிறது. அதற்காக ஆண்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? நம்மை அபிஷேகம் செய்திருக்கிறார். அதுதான் இந்த சங்கீதக்காரன் சொல்லி, என் தலை எண்ணெயால் அபிஷேகம் செய்தீர் என்று சொல்லுகிறார். அப்படியாக அபிஷேகம் செய்யப்பட்டபடியாக அவர்களுக்குள்ள என்ன நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது அந்த அபிஷேகம். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி, அந்த நாளில் கூட நாம் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக ஜீவிக்கும் போது அவர் நம் மீது பிரியமாக இருந்து நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். நம் தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் செய்வார். நம் பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். நமக்குள்ள அந்த அபிஷேகம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாள் அந்த அபிஷேகம் நமக்குள்ளிருந்து நம்மை போதித்து கொண்டே இருக்கும். நாம் செய்ய வேண்டியதை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். நாம் போகிற பாதைகளெல்லாம் நம்மோடு கூட இருந்து நம்ம என்ன பண்ணோம்? நம்மை பலப்படுத்தும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அந்த அபிஷேகம் நமக்குள் இருக்கும்போது என்ன பண்ணோம்? நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டும். அநேகருக்கு நடக்க வேண்டிய வழி தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள், அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள், பாரப்படுகிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் தங்களுக்கு சொந்த வழியில் சொந்த முயற்சியில்
பலவிதமாக அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவருக்கு இடத்துல நம்ம ஒப்பு கொடுத்துருக்கும் போது, நம்முடைய பாத்திரம் நிரம்பி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நாம் நடக்க வேண்டிய வழியெல்லாம் காட்டுவார். இது காரணம் என்ன? அவருடைய பிரியம். அவர் நம்ம அதிகமாக நேசிக்கிறார். அந்த நேசத்தை அவர் வெளிப்படுத்தும் போது தான் அவர் என்ன பண்ண முடியும்? நாம் நடக்க வேண்டிய வழியை காண்பிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அடுத்தபடியாக சொல்லப்படும், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவன் நாட்கள் கூட அவர் நம் மீது பிரியமாக இருந்து நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் காட்ட விரும்புகிறார். நம் மீது அவர் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்ல விரும்புகிறார். இந்த ஆலோசனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நாம் நடக்க வேண்டிய வழியை அவருக்கு நமக்கு காண்பிக்க வேண்டுமானால், நாம் எப்படி காணப்படணும்? அவரிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது நம்மை நிச்சயமாகவே விடுவிப்பார். அவர் பிரிய நம் மீது காணப்படும் போது நிச்சயமாகவே நம்மை மீட்டுக்கொள்வார். நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை. இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அதான் சொன்னார், நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னார். தேவனுடைய அந்த பெரிதான அன்பு, பிரியம் ஒரு மனுஷனுக்கு வெளிப்படும் போது அந்த மனுஷன் ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல? திக்கற்றவனாக விடுவதே இல்லை. அவனை ஒவ்வொரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணார்? தேற்றிக்கொண்டே இருக்கிறார், தைரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார், ஆறுதல் படுத்தி கொண்டே இருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரி, அந்த நாளில் கூட அவருடைய பெரிதான பிரிய நம் மீது வெளிப்பட நாம் கூட அவரிடத்தில் நம்பிக்கை வைப்போம். அவரிடத்தில் நான் நம்புகிற நம்பிக்கை பெரிதாக இருக்க வேண்டும், விலையேறியதாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அவரிடத்தில் நாம் நம்பிக்கை வைத்து ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்கும்போது நிச்சயமாகவே தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற விதங்களில் எல்லாம் நமக்கு போதுமானதாக வெளிப்படும். அப்போ ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைக்கணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவரை பரிசுத்தர் என்று சொல்லி நாம் துதிக்க வேண்டும். இதை குறித்து கூட பாருங்கள், இந்த 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் துதிகள் மத்தியில் வாசமாக இருக்கிற தேவரீர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார். அப்போ இஸ்ரவேலின் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்தரை நாம் துதித்து சோதரித்து நாம் அவரிடத்தில் நம்பிக்கை வைக்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை மீட்டுக்கொள்வார். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். அந்த வனாந்தர பாதையில் பழைய ஏற்பாட்டு ஜனங்களை பின்தொடர்ந்து வந்த அந்த பாவங்கள் நம்மை பின்தொடர்வதே இல்லை. நம்மை தொட தேவன் ஒருபோதும் அனுமதிப்பதே இல்லை. தேவன் நம்மை சரியான பாதையில் நடத்தி நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். கர்த்ததாமே இந்த நாளில் கூட இந்த வசனங்களாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாள் நீர் எங்களுக்கு தந்த அந்த நல்ல வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்து ஆண்டவரே விடுவிக்கப்பட நீர் எங்கள் மேல் பிரியமாக இருந்து எங்களை மீட்டுக்கொள்ள எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம் சாமி. இந்த நாளில் கூட நாங்கள் கேட்ட அந்த வசனத்தை படி எல்லாம் ஆண்டவரே ஜீவிக்க எங்களை பலப்படுத்துங்க. நாங்கள் நம்பிக்கையில் பெருக வளர்ந்து வர உதவி செய்யுங்கப்பா. துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு முறை பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. உங்கள் நன்மையினால் நிரப்புங்க, ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. பழைய ஏற்பாட்டு ஜனங்களை பின்தொடர்ந்த பாவங்கள் பின்தொடராத வண்ணம் ஆண்டவரே சோத்திரம் பெரிதான ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே நிச்சயமாக நல்லது ஒரு முடிவை பெற்றுக்கொள்ள இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு முறை பிள்ளைகளுக்கும் கிருபை தாங்க. ஒவ்வொரு முறை பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. உன் நன்மை நான் நிரப்புங்க. கனமகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.